Hello students, today we see how to find chiral centers. Chiral centers நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த chiral centerன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த ஆட்டம் should be sp3 hybridized atom. அதாவது sp3 hybridized ஆட்டமாக இருக்கணும். ஓகேங்க, மேக்ஸிமம் ஒரு 90% 99% வந்து கார்பன் தான் நம்ம வந்து படிப்போம். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் சிலிக்கன் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் chiral centers. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆட்டம்ங்கிறது இந்த 4 பாண்ட் இதில் இருக்கும். அந்த 4 பாண்ட் வந்து 4 சிக்மா பாண்டாக இருக்கலாம். 4 சிக்மா பாண்ட் இல்லைன்னா 3 சிக்மா பாண்ட் bonds plus one lone pair இருக்கலாம். ஓகேயா, அடுத்து நான் எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட், இந்த 4 சிக்மா பாண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பை 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். ஓகேயா, 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கணும் அந்த chiral சென்டரில். ஓகேயா, அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். அதில் எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, சென்ட்ரல் ஆஃப் சிமெட்ரி இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சூப்பர் இம்போசபிள் வித் இட்ஸ் மிரர் இமேஜாக இருக்கணும். ஓகேயா, நான் சூப்பர் இம்போசபிள் வித் இட்ஸ் மிரர் இமேஜ். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C2H5 கார்பன், ஹைட்ரஜன், குளோரின், CH3. இது என்ன, இதோட நேம் என்ன, 2-குளோரோ பியூட்டேன். இதில் 2 கார்பன் இருக்குல்ல, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். 2-குளோரோ பியூட்டேன். ஓகே, இப்போ இந்த இந்த இதை முழுசும் எழுதுங்க. நீங்கள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஃபுல் காம்பவுண்டையுமே நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதிடலாம். ஓகேயா, CH3 CH2 CHCl CH3. ஓகேயா, இப்போ இந்த கார்பனை எடுத்திங்கன்னா இந்த கார்பனில் 3 இது sp3 ஹைப்ரிடைஸ்டு தான். அந்த வந்து ஆனால் வந்து 3 சேம் ஆட்டம் இருக்குது. அதனால் இது chiral சென்டர் கிடையாது. இந்த கார்பன் பார்த்திங்கன்னா 4 வேலன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து sp3 தான், ஆனால் 2 ஹைட்ரஜன் வந்து சேம் ஆட்டமாக இருக்கிறதுனால இது chiral சென்டர் கிடையாது. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இதில் இது sp3 தான். இந்த ஆட்டம் எல்லாமே இந்த சைடு எத்தில் இருக்குது, இந்த சைடு மெத்தில் இருக்குது, இந்த சைடு குளோரைடு, ஹைட்ரஜன். அப்போ 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இது chiral சென்டர். chiral சென்டரை இப்படி ஒரு ஸ்டார் நோட் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் இங்கே chiral சென்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். CH3 CH2 Cl. இதை எப்படி நேமிங் கொடுக்கலாம், 1-குளோரோ 2-மெத்தில் ப்ரோப்பேன். 1-குளோரோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுனா குளோரோ, அடுத்தது மெத்தில், 2-மெத்தில் ப்ரோப்பேன். ஓகே, இப்போ இது chiral சென்டர். இது வந்து chiral சென்டர் கிடையாது, ஏன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, சேம் ஆட்டம் இருக்கக்கூடாது. இது chiral சென்டராக பார்க்குறோம். இதில் இங்கே CH2Cl இருக்குது, இந்த சைடு மெத்தில் குரூப் இருக்குது, இந்த சைடும் மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ மெத்தில் இருக்கிறதுனால சேம் குரூப்ஸ் இருக்கிறதுனால இதுவும் chiral சென்டர் கிடையாது. இதில் இந்த சைடு ஒரு குரூப், ஓகேயா, டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. இதில் குளோரின் இருக்குது, ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதுவும் chiral சென்டர் கிடையாது. அப்போ இந்த மாலிகுல் வந்து chiral molecule. ஓகே, இது chiral சென்டர் கிடையாது. நெக்ஸ்ட் cyclohexane
பியூட்டேன் எடுத்துக்கலாம். இதில் குளோரின் இருக்குது, இது புரோமின் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ 1 ப்ரோமோ 2 குளோரோ சைக்ளோ பியூட்டேன். ஓகே, இதில் இப்போ நம்ம வந்து கைரல் சென்டர் இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்பனை எடுத்துக்கிட்டோன்னா இது இப்படி மூவ் பண்ணுறோம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது. ஏன்னா 4 வேலன்ஸ் இருக்குது. அது ஹைட்ரஜன் வந்து அவங்க காமிக்காமல் இருப்பாங்க, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இந்த கார்பனில், ஹைட்ரஜன் குளோரின் இருக்குது. இந்த சைடு பார்க்குறோம். மூவ் பண்ணும் பொழுது இங்கே கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் புரோமின் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு கைரல் சென்டர். ஓகே, இதில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் புரோமின், இங்கே 2வது கார்பனில் ஒரு குளோரின் இருக்குது. ஆனால் இங்கே கார்பனில் எதுவும் ஜாயிண்ட் ஆகிடல. அப்போ இதுவுமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்போ இது ஒரு கைரல் சென்டர். ஓகேயா, 2 கைரல் சென்டர்ஸ் இருக்குது இதில். ஓகேயா, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சைக்ளோப்ரோப்பேன் வந்து கைரல் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகே, அதாவது இப்படி இருக்குது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த கார்பன் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. 4 வேலன்ஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜன் சேமாக இருக்குதா? அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு கைரல் சென்டர் கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ சைக்ளோப்ரோப்பேனில் உங்களுக்கு குளோரின் இந்த சைடு இருக்குது, புரோமின் இங்கே இருக்குது. அதாவது 1,3 சப்ஸ்டிடியூட்டடாக இருக்குது. ஓகேயா, 1 ப்ரோமோ 3 குளோரோ சைக்ளோ பியூட்டேன். இதில் உங்களுக்கு கைரல் சென்டர் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இது இந்த கார்பனில் இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா செகண்ட் கார்பன், இங்கே செகண்ட் கார்பன் சேமாக தான் இருக்குது. ஓகேயா, இந்த தேர்ட் கார்பன் போகும்பொழுது இதுவும் தேர்ட் கார்பனு இது இந்த இப்படி வந்தால் ட்ராவல் பண்ணாலும் தேர்டு கார்பனில் புரோமின் இருக்குது. இந்த சைடு ட்ராவல் பண்ணாலும் இந்த தேர்டு கார்பனில் வந்து புரோமின் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சிமிலர் குரூப்ஸ். அப்போ இது கைரல் சென்டர் கிடையாது. அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம பார்த்தாலுமே கைரல் சென்டர் கிடையாது. அப்போ நோ கைரல். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சைக்ளோ பென்டேன் எடுத்துக்கோங்க. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஓகேயா, சைக்ளோபென்டேன் எடுத்துக்கோங்க. இது குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்குது. இது கைரல் சென்டர் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகேயா, இதில் ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸு. இந்த 2 குரூப்பும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்னு பார்க்கலாம். இங்கே கார்பன் இருக்குது, சேமாக இருக்குது. அடுத்த கார்பன் மூவ் பண்ணுறோம், இங்கே குளோரின் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே கிடையாது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ இந்த கார்பன் வந்து ஒரு கைரல் சென்டர். அதே மாதிரி தான் சிமிலராக இதுக்கும் வரும். இதுவும் ஒரு கைரல் சென்டர் தான். ஓகேயா, இந்த மாலிகுல்ல 2 கைரல் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாலிகுல் வந்து அகைரல். இது வந்து அகைரல். எப்படி அகைரல் மாலிகுல் இது? ஏன் அப்படின்னா இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இப்படி நீங்கள் சிமெட்ரி போட்டிங்கன்னா இது இந்த சேமாக இருக்கிறதுனால, சிமிலர் குரூப்ஸ் இருக்கிறதுனால போத் சைடு இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அதனால் இது வந்து அகைரல் இந்த மாலிகுல். ஈவன் தோ தேர் இஸ் 2 கைரல் சென்டர்ஸ் இருந்தாலுமே இந்த மாலிகுல் வந்து கைரல் மாலிகுல். ஓகேயா, இப்போ அனதர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, CH3. இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ கைரல் சென்டர் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேயா, இதில் பாருங்கள், இதில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேயா, இங்கே செகண்ட் கார்பன் ட்ராவல் பண்ணுறீங்க, 2 சேமாக இருக்குது. தேர்ட் கார்பன் 2 சேமாக இருக்குது. 4th கார்பனில் இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. இப்படி ட்ராவல் பண்ணாலும் 4th கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ கைரல் சென்டர் கிடையாது. நோ கைரல் சென்டர்ஸ். ஓகேயா, அடுத்தது எக்ஸாம்பிள். இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு சப்ஸ்டிடியூட், அதான் மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ இதில் கைரல் சென்டர் இருக்குதான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கார்பனை எடுத்துக்கோங்க. இதில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, இது வந்து மெத்தில் குரூப்பு. ஓகே, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். இப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. அப்போ இதுவும் டிஃப்ரெண்ட் தான். அப்போ இது ஒரு கைரல் சென்டர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே இது மெத்தில் குரூப்பு, இதுவும் மெத்தில் குரூப்பு. அடுத்தது இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது,
இதுவும் கைரல் சென்டர் தான். ஓகேங்க, 2 கைரல் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இதில் கைரல் சென்டர் இருக்குதான்னு பார்க்கலாம். இது ஒரு கார்பன், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்க, இந்த கார்பனில் வந்து இங்கே இந்த பாண்ட் பார்க்குறோம். இங்கே கார்பன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் எதுவும் கிடையாது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இது ஒரு கைரல் சென்டர். அதே மாதிரி தான் இதுக்கும் இந்த சைட் ட்ராவல் பண்ணும் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. இதுவும் கைரல் சென்டர். இப்போ இந்த கார்பன் வந்து உங்களுக்கு கைரல் சென்டரான்னு பார்க்குறோம். இப்போ இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 பாண்டையும் பார்க்கும்போது இங்கே கார்பன் இருக்குது, சேமாக இருக்குது. இங்கே கார்பன் மெத்தில் குரூப் இருக்குது, கார்பன் மெத்தில் குரூப் இருக்குது. இங்கே வந்து கார்பன் ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆயிருக்கு, சேம். அப்போ இது வந்து கைரல் சென்டர் கிடையாது. ஓகேங்க, 2 கைரல் சென்டர்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாலிகுல் வந்து கைரல். ஏன்னா இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால, ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால கைரல் மாலிகுல். மாலிகுல் வந்து கைரல். ஓகேங்க, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ குளோரின் இங்கே ஜாயிண்டாக இருக்குது, இங்கே OHன்னு வச்சுக்கோங்களேன், OH NH2. ஓகேங்க, இப்போ இதில் எத்தனை கைரல் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இந்த கைரல் இதில் வந்து இங்கே வந்து லோன் பேர் இருக்கும். இந்த நைட்ரஜன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இந்த நைட்ரஜன். ஆனால் இதில் வந்து ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால இது வந்து கைரல் சென்டராக ஆக்ட் பண்ணலை. ஓகேங்க, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இதில் ஹைட்ரஜன், குளோரின், இந்த சைடு வேறு குரூப் இருக்குது, இந்த சைடு வேறு குரூப் இருக்குது. அப்போ இது ஒரு கைரல் சென்டர். அதே மாதிரி தான் இதுலேயுமே இந்த சைடு வேறு குரூப்பு, இங்கே வேறு குரூப். அப்போ இதுவும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் கைரல் சென்டர். ஓகேங்க, 2 கைரல் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் சிலிக்கனோட இருக்கலாம். sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும், கைரல் சென்டராக பிஹேவ் பண்ணும். அப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த காம்பவுண்டை எடுத்துக்கோங்க. இங்கே நைட்ரஜன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நைட்ரஜன் CH3H. ஓகேங்க, இப்போ இங்கே வந்து ப்ளஸ், இங்கே பாண்ட் இருக்குது. இப்போ இது கைரல் சென்டராக பிஹேவ் பண்ணதான் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைபிரிடைசேஷன் பார்க்குறோம். ஹைபிரிடைசேஷன் வந்து 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ sp3 தான், sp3 இருக்குது. ஓகேங்க, இப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி எதுவும் இல்லை. ஓகேங்க, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. அப்போ கைரல் சென்டராக தான் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இதில் அப்போ இது வந்து நைட்ரஜனில் வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது கைரல் சென்டர். ஓகேங்க, இந்த நைட்ரஜன் வந்து ஆக்ட் அஸ் கைரல் சென்டர். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஆனால் வந்து உங்களுக்கு அமீன்ஸ் எடுத்துக்கோங்க. அலிஃபேட்டிக் அமீன்ஸை R1 R2 R3, அதாவது அமோனியாவில் இருக்கிற 3 ஹைட்ரஜனுமே அல்கைல் குரூப்பில் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 3 சிக்மா பாண்ட்ஸ் 1 லோன் பேர் இருக்குது. அப்போ இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் தான். இந்த ஆட்டமில் நைட்ரஜன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் லோன் பேர், இது 3யும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு வந்து கைரல் சென்டராக பிஹேவ் பண்ணாது. ஏன் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரேப்பிட் இன்வர்ஷன் ஆஃப் அமீன்ஸ் வந்து நடக்கும். அதனால இது வந்து அட் அ பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்காது. அதாவது RS கான்ஃபிகரேஷன் வந்து மிக்ஸாக இருக்கும். வி கான் செப்பரேட் தம். ஓகேயா, அதனால் இது வந்து கைரல் சென்டராக ஆக்ட் பண்ணாது. பாருங்கள், இது எப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சரில் இப்படி இன்வர்ஷன் நடந்துடும், ரேப்பிட் இன்வர்ஷன். இது ஒரே இதில் இருக்கிறது, இது ரிவர்ஸ் ரியாக்ஷன். உடனே இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து கைரல் சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்க, டியூ டு ரேப்பிட் இன்வர்ஷன் எழுதிக்கோங்க. ரேப்பிட் இன்வர்ஷன் ஆஃப் amines make them
chiral. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த நைட்ரஜன் இருக்குது. ஓகேயா. C2H5 எத்தில் குரூப்பு. இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேயா. இங்கே வந்து C3H7 வச்சுக்கலாம். C3H7 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. லோன் பேர் இருக்குது. இதில் வந்து sp3 தான். இதில் வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஆனால் இது வந்து நமக்கு வந்து கைரல் சென்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா ரேப்பிட் இன்மோஷன் நடக்கிறதுனால இது கைரல் சென்டர் கிடையாது. ஓகேயா. நோ கைரல் சென்டர். ஓகேயா. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நைட்ரஜன் இருக்குது. ஓகே. இங்கே இப்படி இருக்குது. இது இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கைரல் சென்டரான்னு பார்ப்போம். கைரல் சென்டராக இருந்தால் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கணும். இங்கே பாருங்கள் 1 2 3. இந்த நைட்ரஜன் வந்து உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் கிடையாது. அது நம்ம பார்த்துருக்கோம். 3 சிக்மா பாண்ட்ஸ் 1 லோன் பேர் இருந்தாவே அது sp3ன்னு பார்த்துருக்கோம். அந்த லோன் பேர் எப்படி இருக்கணும்னா லோக்கலைஸ்டு லோன் பேராக இருக்கணும். இது வந்து இது இங்கே டபுள் பாண்ட் சிக்மா பாண்ட் அண்ட் லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். இது வந்து கான்ஜுகேஷனில் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ்டாக இருக்கும். ஓகேயா. டீலோக்கலைஸ்டாக இருக்கிறதுனால இந்த இது வந்து ஹைபிரிடைசேஷனில் இந்த எலக்ட்ரானை நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த நைட்ரஜன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷனாக இருக்குது. ஓகேயா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் இது ரூல்ட் அவுட் ஆயிடுது. இது வந்து அகைரல். இந்த மாலிகுல் புரியுதா உங்களுக்கு? இந்த லோன் பேர் வந்து லோக்கலைஸ்டு லோன் பேராக இருக்கணும். அதாவது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த காம்பவுண்டை பாருங்கள். இப்போ நைட்ரஜன் இப்படி இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேயா. இப்போ பாருங்கள் இதில் வந்து கான்ஜுகேஷன்லாம் இல்லை. பாருங்கள் இங்கே டபுள் பாண்டு இருந்தால் தானே உங்களுக்கு கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகும். அது டபுள் பாண்டு கிடையாது. அப்போ கான்ஜுகேஷன் கிடையாது. இதோட ஹைபிரிடைசேஷன் 3 சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் 1 லோக்கலைஸ்டு லோன் பேர் இருக்குது. அப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. ஓகே. sp3 இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஓகேயா. அப்புறம் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று இந்த சைடு 2 இது ஒன்று ஹைட்ரஜன் ஒன்று லோன் பேர் 2 டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. மீதி 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே கார்பன் சேமாக இருக்குது. அடுத்த கார்பன் இந்த கார்பனில் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஆக்ட் ஆஸ் கைரல் சென்டர். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ்க்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்போரிக் ஆசிட்னா என்ன? H3PO4. இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா P டபுள் பாண்ட் இங்கே OH இப்படி தான் போடுவோம். இது வந்து இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேயா. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனால் சிமிலர் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கைரல் சென்டர் கிடையாது. ஓகேயா. இப்போ இதுலேயே வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அல்கைல் குரூப் சேர்த்தா எஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணியிருக்கும் பொழுது இது கைரல் சென்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாஸ்பரஸ் இருக்குது. இங்கே ஆக்சிஜன், இங்கே ஒரு அல்கைல் டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப் போடுறோம். ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப் ஓகேயா. இப்போ இது வந்து பாஸ்பேட் ட்ரை எஸ்டர். இது பேர் பாஸ்பேட். இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பாஸ்பேட் ட்ரை எஸ்டர். ஓகேயா. இப்போ இது வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கைரல் சென்டர். ஓகேயா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ சல்ஃபர் இருக்கிறத பார்க்கலாமா? சல்ஃபர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன? H2SO4. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா S டபுள் பாண்ட் 0 ஆக்சிஜன் OH. ஓகேயா. இப்போ இது வந்து என்னது 2 குரூப்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது வந்து கைரல் சென்டர் கிடையாது. எப்போ இது வந்து கைரல் சென்டராக ஆக்ட் பண்ணும்? இப்போ இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். ஓகேயா. இப்போ இது என்னென்னா இந்த குரூப் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபினைல் குரூப் இருக்குது. சல்ஃபர் இந்த இடத்துல
இது கார்பன் வச்சுக்கோங்க, கார்பன். இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஓகேங்க, இங்கே CH, இங்கே சல்ஃபர் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஓகேங்க, CH2 இருக்கும், NH2 அமைடு. ஓகேங்க, இப்போ இது இந்த 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 கார்பன் வந்து உங்களுக்கு கைரல் சென்டராக பார்க்கலாம். இந்த கார்பன் வந்து கைரல், ரெண்டு ஃபினைல் குரூப் வந்து சேமாக இருக்கிறதுனால இது கைரல் சென்டர் கிடையாது. இப்போ இந்த சல்ஃபர் வந்து கைரல் சென்டரானு நம்ம செக் பண்ணணும். அது இது கைரல் சென்டராக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இங்கே வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கணும். sp3 ஹைபிரிடைசேஷன் என்ன, 3 சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் 1 லோக்கலைஸ்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்க, அப்போ இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அதாவது இங்கே 1 ஆக்சிஜன், 1 லோன் பேர், 1 இங்கே டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது, இந்த சைடு டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. அப்போ இது வந்து கைரல் சென்டர். இங்கே வந்து ஒரு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்கே வந்து ரெண்டு சேமாக இருக்கிறதுனால இது கைரல் சென்டர் கிடையாது. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து sp2. அப்போ வந்து இது கைரல் சென்டர் கிடையாது. நீங்கள் வந்து எல்லா கார்பனையுமே வந்து செக் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து எதையும் லீவ் பண்ணாமல் படிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாஸ்பரஸ் இருக்குது, இங்கே ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிஜன் 18 வந்து ஐசோடோப் எடுத்துக்கிட்டதா வச்சுக்கலாம். வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இது வந்து எஸ்டர் இது. ஓகேங்க, இது ஆக்சிஜன் 17 இருக்குது. ஓகேங்க, 17 ஆக்சிஜன் 17 வந்து அயானாக இருக்குது, இல்லைன்னா ஹைட்ராக்சைடு குரூப் போட்டுக்கலாம். இங்கே ஆக்சிஜன் வந்து 16 இருக்குது. ஓகேங்க, இப்படி இருக்கும் பொழுது இது வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாமே ஐசோடோப்ஸாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் தான், இந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்குது. ஓகேங்க, ஹைப்ரிடைசேஷன் நமக்கு என்னவா இருக்குது, sp3 தான் ஹைப்ரிடைசேஷன், அதாவது 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அதனால் இது 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இந்த பாஸ்பரஸ் வந்து ஆக்ட் அஸ் கைரல் சென்டர். ஓகேயா, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஹோம்ஒர்க் ட்ரை யுவர்செல்ஃப் கொஸ்டின்ஸு செய்யுங்க, நான் அதுக்குள்ள சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்க, இது ஃபைண்ட் த கைரல் சென்டர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ.